ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ரெண்டாவது டைப் வந்தாச்சு. இந்த ரெண்டாவது டைப்ல ஒரே ஒரு கணக்கு தான் நம்ம 6th புக்ல இருக்குது. ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக இதை விட அட்வான்ஸான கேள்விகள் அடிக்கடி குரூப் 4 எக்ஸாம்லையும் குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இது பாருங்களா, அப்படியே நான் காமிச்சிட்டு வரேன். 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க இதே மாடல், சரிங்களா? அதுக்கப்புறம் 2018 குரூப் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 2, இது 2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களா 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து 2023 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது எத்தனை முறை கேட்டிருக்காங்க? 2023 3 எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 2023 கொஸ்டின், 2023 கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதாவது இதே டைப்பில், சரிங்களா? மொத்தம் ஒரு 11 கணக்கு தந்துருக்கேன். ஆக்சுவலி இதில் மொத்தம் 19 கணக்கு. பாதி வந்து நான் அடுத்த பகுதியில் நடத்துகிறேன். அதுலேயும் குரூப் 4ல கூட நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ புக்கில் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. அடிக்கடி கேட்கறதால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸையும் இது கூட சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த டைப்பு, சரிங்களா? 2 வீடியோவாக கொடுக்க போகிறேன், முதல்லயே சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, ஃபர்ஸ்ட் 14வது கேள்வி. ஆல்ரெடி 13 கேள்வி நேற்று கிளாஸில் பார்த்தாச்சு. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா வந்து 9. அப்போ மீ போவா என்ன? அதாவது எல்சிஎம் வந்து 9, ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு கணக்கில் 2 எண்கள் 3 எண்கள் கூட கொடுப்பாங்க. இப்போ நான் 2 எண்கள் இதில் பாருங்க 3, 9ன்னு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுத்தால் 3 வருது, 9 வருது. அப்போ ஹெச்சிஎஃப் எடுத்தால் என்ன வரும்? இதான் கேள்வி. புரியுதுங்களா? அப்போது நான் அந்த 2 நம்பரை ஒரு ஃபார்மேட்டில் எழுதுறோம்ல, அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு ஒய்ன்னு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸையும் ஒய்யையும் இந்த பக்கம் பெருக்குங்க, கொடுக்குற 2 நம்பரையும் இந்த பக்கம் பெருக்குங்க. அந்த பக்கம் எல்சிஎம்மையும் அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்ஐயும் அந்த பக்கம் பெருக்குங்க, நடுவில் ஈக்குவல் டு வச்சுங்க. இவ்வளோதாங்க இதுக்கான ஃபார்முலா. இது ஃபார்முலா தான், புக்லேயே தான் இருக்கும். இவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ 2 நம்பர்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன், அது இந்த பக்கம் போட்டுட்டேன், இந்த பக்கம் போட்டு பெருகி வச்சுக்கிட்டேன். அந்த ஈக்குவல் டு என்னோட பக்கம் என்ன பண்ணுறேன், அதுக்கான எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் அந்த பக்கம் நான் பெருக்கிக்கிட்டேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதில் ஏதாவது, அதாவது இங்கே பாருங்களேன், இது எக்ஸ்ன்றது ஒரு நம்பர், ஒய்ன்றது 2வது நம்பர், எல்சிஎம்ன்றது 3வது நம்பர், ஹெச்சிஎஃப்ன்றது 4வது நம்பர். 4 நம்பர் தேவை, ஓகேவா? இந்த கணக்கு போட 4 நம்பர் தேவை. கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருவாங்க. 3 நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கேட்பாங்க. இங்கே நீங்களே பாருங்களேன், 3ன்ற ஒரு நம்பர் இருக்குது, 9ன்ற ஒரு நம்பர் இருக்குது, 9ன்னு இன்னொரு நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குதா? ஹெச்சிஎஃப் 4வது நம்பர் கேட்குறாங்க. புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 3 நம்பர்கள் கொடுத்துட்டு ஒரு நம்பரை கொஸ்டினாக கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இன்கேஸ் இதில் வந்து இப்போ 3, 9ன்னு 2 நம்பர் இருந்தால் ஓகே. 3 நம்பர் இருந்தால் 3 நம்பர்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸு இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் 3 நம்பர். நான் ஒரு வேளை கொஸ்டினில் 3 நம்பர்கள் கொடுத்துருந்தாங்கன்னா 3 நம்பர் இந்த பக்கம் பெருக்கிங்க, அந்த பக்கம் ஈக்குவல் டு போட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் 2 முறை போடணுங்க. ஹெச்சிஎஃப் இது பாருங்க, இதான், சரிங்களா? ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் 2 முறை வரும். பட் இதுக்கான கொஸ்டின் வந்து நான் அடுத்த கிளாஸில் சொல்ல போகிறேன். அதனால இதை மட்டும் நான் இப்போது விளக்க சொல்லலை, இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். பட் 3 நம்பர் கேட்டால் கூட அதுக்கான ஷார்ட்கட் இருக்குன்றது மட்டும் சொல்கிறேன், சரியா? நம்ம டைரெக்டாக போயிடலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 3 நம்பர் கொடுத்தா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன், சரியா? ஓகே, இங்கே பாருங்க, இப்போ கொஸ்டினில் எக்ஸ்ன்றது 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒய்ன்றது நான் தான் எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டேன், சரியா? அங்கே 3, 9ன்னு 2 நம்பர் இருக்குதுன்னாங்க, நான் எக்ஸ்ன்றது வந்து 3, ஒய்ன்றது 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் இது வரைக்கும் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே 3, இங்கே 9, அதுக்கப்புறம் இங்கே 9, இது கேள்விக்குறி, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எழுதுறோம் பாருங்க, 3 இன்ட்டு 9 ஈக்குவல் டு எல்சிஎம் 9 இன்ட்டு ஹெச்சிஎஃப் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஹெச்சிஎஃப் தேவை.
பெருக்கல்ல இருக்கிற 9 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பார்க்கணும்னா வகுத்தலாம் மாறிடும். பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். இந்த 9க்கு இந்த 9 கேன்சல். அப்போ HCF வந்து பார்த்தீங்கன்னா 3. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். ஆப்ஷன் பி தான் சரியானது. கிளியரா புரியுதா? ரொம்ப ஈஸி. இன்னொரு சம்லாம் போடும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீபோ வா HCF மற்றும் மீபோ மா LCM முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், உங்களுக்கு புரியலனா கூட இந்த கொஸ்டின் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எழுதுருங்க. முதல்ல இங்கே பாருங்க, மீ பே வா HCF வந்து பார்த்தீங்கன்னா HCF வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் LCM மீ போ மா அப்படின்னா LCM அது 240ன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருங்க, அவ்விரு அதுலயே அவ்விருனா 2 எண் இருக்கு, அதுல ஒரு எண் 48. நான் என்ன பண்றேன், எக்ஸ் வந்து 48ன்னு வச்சுக்கிறேன். ஒய்யே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, அடுத்து என்ன கேட்குறாங்க, ஒரு எண் 48 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இப்போ கொஸ்டின் பாருங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 2 எண்கள் LCM HCFன்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்மேட்டில் போட்டுக்கணும். எப்படி இங்கே பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அவ்வளோதாங்க. ஸோ இந்த பக்கம் 2 நம்பரையும் எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும், அந்த பக்கம் LCM HCFையும் பெருக்கணும். என்னென்ன மதிப்பு கொடுத்துருங்களோ அதை அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ என்னென்னா, ஒரு எண் 48, எக்ஸ் வந்து 48ன்னு சொல்லிட்டேன், அதை எழுதிக்கிறேன். ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும், அதனால ஒய் அப்படி வச்சுக்கிறேன். LCM வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க 240 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரைட். இங்கே பாருங்க, இப்போ எல்லாமே எழுதிட்டுனா இப்போ எனக்கு என்ன தேவை, ஒய் தேவை. ஒய் தேவைன்னா பெருக்கல் இருக்கிற 48 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கமா போடுச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். இங்கே பாருங்க, ஓர் 24 அந்த 0 அப்படியே போட்டுக்கிட்ட 10ன்னு, ஈர் 24 48. கரெக்டாக 24 48. 2ல் பாதி 1, 16ல் பாதி 8. இங்கே 8 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, 8 80. அப்போ ஒய்யோட வேல்யூ 80. அவ்வளோதாங்க. பாருங்க, இப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? டக்குன்னு போடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சரிங்களா? கண்டிப்பாக 4 மதிப்பு நமக்கு தேவை. அதில் 3 மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்டாங்கன்னா அழகாக போட்டுடலாம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி. அடுத்தது இது 2018 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை, இவங்களே பெருக்கி கொடுத்துட்டாங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீ போ வா HCF 5 எனில் அவ்வெண்களின் மீ சி மா LCM டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இங்கே நமக்கு ஃபார்மேட் எப்படி எழுதுவோம், இங்கே பாருங்க, நான் முதல்ல எழுதுறேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இதுதானே இரு எண்கள் LCM HCFன்னு வந்துட்டாவே இதான் அதுக்கான ஃபார்முலா. இதில் இங்கே பாருங்களேன், இரு எண்களின் பெருக்கல் தொகை. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் அவங்களே பெருக்கி 1600ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பெருக்கிற வேலை கூட தேவையில்லை. ஓகேவா? அவங்களே பெருக்கி சொல்லிட்டாங்க. எக்ஸையும் ஒய்யும் பெருக்கினா 1600 வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HCF வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கு. அப்போ LCM என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்ம ஃபார்மேட் பிரகாரம் வந்துடுச்சு. இப்போ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கொடுத்து நம்ம இங்கே கூட பாருங்களேன், இந்த கணக்கு பாருங்க. முதல் கணக்கை இப்போ எக்ஸ் 9 இல்லை எக்ஸ் 3 ஒய் 9 இது ரெண்டுத்தையும் இங்கே பெருக்கணுமா? இப்போ பெருக்கி இவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? கொஸ்டின்ல அவங்களே பெருக்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. சரியா? அப்போ எக்ஸி ஒய்யும் பெருக்கி 1600ன்னு சொல்லிட்டாங்க, அதை போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு LCM தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நான் அப்படியே எழுதிக்கிறேன். HCF 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா LCM தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 1 5 5 3 5 5 வருமா? 16ல் 5 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போட 10 வரும். 1 5 5 2 5 10 வருமா? அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 320. அப்போ LCM வந்து பார்த்தீங்கன்னா 320 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 320 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கிளியராக புரியுதா பாருங்க? சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? வாங்க. அடுத்தது இதோ பாருங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன். இங்கே பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க மறுபடியும். சரி, 432 மற்றும் அவைகளின்
மீசிமா எல்சிஎம் மற்றும் மீபோவா HCF முறையே 72 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது என்னப்பா அது 2019 குரூப் 2ல கேட்டிருக்காங்க, 2023 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இதுல என்னத்துக்கு இத்தனை கொடுத்து வச்சிருக்காங்க? பெருக்கல் பலனும் கொடுத்துட்டாங்க, ஒரு எண்ணும் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறது கன்ஃபியூஷன் ஆகுமேன்னு கேட்டா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கறத முதல்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன். அப்ப எக்ஸையும் ஒய்யையும் நீங்க பெருகுனா அது 432 வருது. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க எல்சிஎம், முதல் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்சிஎம் வந்து 72, அதுக்கப்புறம் HCF இருக்கு, HCF 6, கரெக்டா HCF 6, அதுக்கப்புறம் ஒரு எண். அப்ப நான் அந்த ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு எண் வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு எண் ஒய்யை கேட்குறாங்க பாருங்க, கொடுத்த கிவன் டேட்டாவை அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன, ரெண்டு எண்கள் எல்சிஎம் HCFன்னு சொல்லிட்டாங்கன்னாவே நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த பக்கம் எக்ஸையும் ஒய்யையும் இப்படி பெருக்குவோம், அந்த பக்கம் எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்குவோம். கரெக்டா? இப்போ என்னென்ன தேவையோ அதை நம்ம போடலாம். முதல்ல இப்போ ரெண்டு எண்களை பெருக்கி 432 சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கேள்வி என்னன்னா ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இது தேவையே இல்லை. ஏன் இது தேவையில்லைன்னா இங்க பாருங்க எக்ஸோட வேல்யூ 24 இருக்கு, அப்படியே நான் எக்ஸோட வேல்யூ 24 வச்சுக்கிறேன். ஒய்யை கேட்டிருக்காங்க, அப்படியே ஒய்யை வச்சுக்கிட்டேன். எல்சிஎம் இங்கே கொடுத்துட்டாங்க 72ன்னு, HCF வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, அப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க 432 தேவையே இல்லை, நம்ம கொஸ்டினுக்கு அது தேவையே இல்லை. சரியா? புரியுதுங்களா? ஏன்னா அதை எடுத்தால் நமக்கு ஆன்சர் வர போகிறது இல்லை. மேபி HCF கேட்டிருந்தாங்கன்னா அது தேவைப்படும். ஆனால் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, ஒய்யை கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பெருக்கல் பலனுக்கு வேலை இல்லை, அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு இப்போ ஒய் தேவை. அப்போ 24 ஈக்குவல்ட்டுக்கு நடுவு போச்சுன்னா, பெருக்கல் இருக்கிற 24 ஈக்குவல்ட்டுக்கு நடுவு போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும். 1 6 6 2 12 4 6 24, கரெக்டா? 6 6 12 12 24, ரைட்டு 4. ஸோ இப்போ 4 பாதி 2, 72 பாதி 36 அப்படின்னு வரும். 2 பாதி 1, 36 பாதி எவ்வளோ வருது பாருங்க, 30 பாதி 15, 6 பாதி 3 18 அப்படின்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 18ங்க. சரிங்களா? ஒய்யோட வேல்யூ வரைக்கும் பாருங்க, இங்கே 18, ஒய்யோட வேல்யூ 18. செக் பண்ணலாமா? அது பாருங்க ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்கு. கிளியரா புரியுதா? கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், அவங்க அப்படிதான் கேட்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இப்போ நான் 2 கணக்கு ஹோம்வொர்க் தரேன், போடுறீங்களா? 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், இரு எண்களின் மீபோவா 11, HCF வந்து 11 மற்றும் அவற்றின் மீசிமா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 693, ஒரு எண் 77, மற்றொரு எண் என்ன? தெளிவாக, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது குரூப் 4 தான், 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. போடுங்க, தெரியலனா கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லைனா நம்ம கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நம்ம பிரதர் சிஸ்டரே சொல்லிடுவாங்க. ஆப்ஷன் ஏ 79, பி 88, சி 99, டி 77. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, இது உங்களுக்கு ஹோம்வொர்க் தான், ரொம்ப ஈஸி தான், நான் போடலாம்ல, போடுங்க. தெரியலனா சொல்லுங்க. சரியா? 19வது கேள்வி, 78, 39 ஆகியவற்றின் மீ சிறு பொது மடங்கு எல்சிஎம் வந்து 78 எனில் மீ பெரு பொது வகுத்தி காண்க. HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, இரு எண்கள் 78 39 2 எண் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 எண்ணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் ஒய் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்சிஎம் 78ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். HCF கேட்குறாங்க. கரெக்டாக போடுறீங்களாமா? போடுங்க, அடிச்ச ஆன்சர் வந்துடும் போது. ஆப்ஷன் ஏ 39, பி 48, சி 59, டி 78. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கணக்கு போலாமா? வாங்கோ. இந்த பாருங்க, இது 3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா 432, எல்சிஎம் வந்து 432, அவற்றின் மீ போவா HCF வந்து 36, ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். அப்போ நமக்கு பாருங்க, 2 எண்கள் எல்சிஎம் HCF இந்த கீ பாயிண்ட் இருந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸையும் ஒய்யையும் இங்கே பெருக்கிறோம், அந்த பக்கம் எல்சிஎம்மையும் HCFையும் அந்த பக்கம் பெருக்கிறோம். ஓகேவா? இதில் 2 எண்களில் இங்கே பாருங்க, மீசிமா தான் எல்சிஎம் 432ன்றாங்க. அப்போ 432 இங்கே எழுதிக்கிட்டேன். இன்ட்டு
நெக்ஸ்ட்டு HCF 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே எழுதிக்கிட்டேன். ஒரு எண் வந்து பார்த்தீங்கன்னா 108ன்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எண் 108ன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு எண் ஒய்யை தான் கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ 3 எண் கொடுத்துட்டாங்க, ஒரு எண் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ஒய் தேவை. பெருக்கல்ல இருக்கிற 108 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. பாருங்க, எப்பவுமே இங்கே ஆப்ஷனை பாருங்களேன், எல்லாமே முழு நம்பராக இருக்கு. கீழே இருக்கிறது பெரிய நம்பராக இருந்தால் புள்ளி வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் புள்ளி வைக்கும். அப்படி இல்லைன்னா அடிப்படும் அர்த்தம். இங்கே பாருங்க, 108 மனசுலேயே 108 மனசுலேயே கூட்டி பார்க்குறேன். சரிங்களா, 8 8 16 6 மீதி 1, அங்கே 1 216, இங்கே 432. அப்படியே 216 போட்டு போட்டா 6 6 12 மீதி 1 3 4 432 பர்ஃபெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ அங்கே பாருங்க, ஓர் 18 18 ஈர் 18 216 4 4 108 வந்து பார்த்தீங்கன்னா 432. ஸோ 4 டைம்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாதி பாதியாக கூட மாற்றிங்க, ஈஸியாக இருக்கும். 408 இது 108 பாதி அப்படி கூட பாதியாக மாற்றலாம். இருந்தாலும் பெரிய நம்பராக இருந்தால் ஒரு 3 வாட்டி 4 வாட்டிலே வந்துடும். அதனால தான் அப்படி போட சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை பாதியாங்க இதை பாதியாங்க அடிச்சுட்டு வாங்க, கரெக்டாக வரும். இப்போ 4 36 என்ன அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு போச்சு. 36 36 72 72 144, அவ்வளோதான். 144 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான. நான் எதுவுமே அடிக்கவே இல்லை, மனசுலேயே போட்டேன். நிறைய ப்ராக்டிக்ஸ் இருந்தால் மனசுலேயே அசால்ட்டாக போட்டுடலாம். சரிங்களா, புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தர போகிறேன். எத்தனை கணக்கு ஓடுங்க, ஈஸியாக தானே இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நான் RS அகர்வால் புக்கில் இருந்துலாம் எடுத்துருக்கேன்ல, அதனால. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்கள் 96 மற்றும் 104. ஸோ 2 எண்கள், எக்ஸ் வந்து 96, ஒய் வந்து 404. ஓகேவா, நான் 104ன்னு சொல்லிட்டேன், சாரி 404. அதாவது ஒரு எண் 96, இன்னொரு எண் வந்து 404. மீ போ வா HCF வந்து 4 எனில் அவ்விரு எண்களின் மீ போ மா LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது 2023 TNPSசியில் கேட்டிருக்காங்க. நீங்கள் போடலாம். சரிங்களா, போடுங்க, வரலன்னா சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 384, ஆப்ஷன் பி 9696, ஆப்ஷன் சி 1616, ஆப்ஷன் டி 38,784. அடேங்கப்பா, இம்மாதிரி கணக்கில் வராது. ஏன்னா நம்பர்லாம் சின்னதாக இருக்கு, வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, போட்டு பாருங்க. ஸோ இதுன்றத சொல்லுங்க. ஓகே, அடுத்த கணக்கு போலாமா? போயிடுவோம். இங்கே பாருங்க, 22வது கேள்வி. 22வது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இரு எண்களின் மீ போமா 2002 மற்றும் அவற்றின் மீ பேக்கானா HCF 22. ஒரு எண் 154 எனில் மற்றொரு எண். உங்களுக்கு மீ பேக்கானா என்னன்னு தெரியல, மேலே எக்ஸாமில் இங்கிலீஷில் இருக்கும் HCF LCMனு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா LCM வந்து பார்த்தீங்கன்னா 2002. அதுக்கப்புறம் HCF வந்து பார்த்தீங்கன்னா 22. அதுக்கப்புறம் ஒரு எண் ஒய்ன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து 154. அப்போ ஒய் என்ன, இதான் கேள்விங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. கரெக்டா? கரெக்ட். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 154. ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் LCM என்ன பாருங்க, LCM வந்து 2002. சரிங்களா, 2002. அதுக்கப்புறம் HCF வந்து என்ன சொல்கிறாங்க, 22. சரி, அவ்வளோதாங்க. இப்போ என்னன்னா எனக்கு ஒய் தேவை. அப்போது பெருக்கல்ல இருக்கிற 154 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும், கீழே வந்துடும். இப்போ இதை அடி வேண்டியது தான். எதில் அடிக்கலாம், முதல்ல பாதி ஆகிடுவோம். ஏன்னா போன கணக்கு அப்படி அடிச்சு இது பாருங்க, 154 பாதி 77 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இங்கே 2002 பாதி 1001. 2002 பாதி 1001. சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே இதில் பார்த்தா பாருங்க, ஓர் 11 11 ஈர் 11 22 7 11 77. ஸோ 11 இப்பெல்லாம் அடிச்சுட்டு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஓர் 7 7 இருங்க கலர் மாற்றிக்கலாம். ஓர் 7 7, இங்கே ஓர் 7 7ன்னு வரும். கரெக்டாக? 10ல் 7 போச்சுன்னா மீதி 3 இருக்கும். அந்த 3 பக்கத்தில் போட்டால் 30ன்னு வரும். 4 7 4 28 அப்படின்னு வரும். 30ல் 28 போனால் மீதி 2 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 21ன்னு வரும். 3 21ன்னு வரும். கரெக்டாக? 3 7 21 143 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ அடுத்தது எதை அடிக்கலாம்,
அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இப்போ 143 2ஆல் பெருக்குனா முடிஞ்சிருச்சு. 143 2ஆல் பெருக்குனா 2 வாட்டி போடணும். 3 3 6 4 4 8 286. அவ்வளோதான் ஆன்சர். 286 பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துடும். 100% வரும். சரிங்களா? இங்கே அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தானே இத்தனை சம் கொடுக்குறேனே. மற்றபடி ஈஸி. அடிக்கிற மெத்தேடு புரிஞ்சுக்கிட்டீங்க, டக்கு டக்குன்னு வருதுன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கடன்னு போடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது 23வது கேள்வி. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இரு எண்களின் பெருக்கல் பலன் 2160 மற்றும் அவற்றின் மீ பேகா 12 எனில் அவற்றின் மீ போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கூட பாருங்களேன், இந்த பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் கொடுக்கல. இப்போ பாருங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன். அப்போ எக்ஸையும் ஒய்யையும் நான் பெருக்குனா 2160. இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம மேலே போட்டிருக்கோம். கரெக்டா? அதில் மீ போ வா ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. இப்போ எனக்கு என்னன்னா, பாருங்க இங்கே பெருகி சொல்லிட்டாங்க. நம்மளோட ஃபார்மேட் என்ன? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். கரெக்டா? கரெக்ட். அப்போ இவங்க பெருகே சொல்லிட்டாங்க. எவ்வளோ? 2160. ஓகே, ஈக்குவல் டு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அப்படியே வச்சுக்கிட்டேன். ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு எல்சிஎம் தேவை. பெருக்கல்ல இருக்கிற 12 ஈக்குவல் டு என்ன வகுத்தலாம் ஆகிடும். 3 அடிக்கலாம். நான் 12, I 5 5 6 18 7 21 அப்படின்னு ஒரு 7 21 ஈர் 6 அந்த 0 போட்டால் 720. மறுபடியும் இங்கே பாருங்க, 4ல் பாதி 2, 720ல் பாதி 360ன்னு வரும். கரெக்டாக 360. ஏன்னா 72ல் பாதி 36. ரைட், 360. 2ல் பாதி 1, 360ல் பாதி 180. அவ்வளோதான் ஆன்சர். 180 அடிக்கிறது தான். இந்த பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாமா? வாங்க அடுத்த கணக்கு போலாம். அடுத்தது ஃபைனல் கேள்வி இன்னைக்கு. இது பாருங்க, இது கூட கொஞ்சம் 2ஆம் மாதம் 2025 கேட்டிருக்காங்க. 24வது கேள்வி. இரண்டு எண்களில் மீ போ வா HCF 11 மற்றும் மீ போ மா எல்சிஎம் வந்து 7700. அவற்றில் ஒரு எண் 275 எனில் அந்த மற்றொரு எண் என்ன அப்படின்னு இந்த வருஷம் 2025 2ஆம் மாதம் அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? இரு எண்கள் இங்கே பாருங்கள், இரு எண்கள் தெளிவாக சொன்னதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இரு எண்கள் இங்கே பாருங்கள், மீ போ வா HCF வந்து 11ட்டாங்க, நான் இங்கே 11 போட்டுக்கிட்டேன். எல்சிஎம் வந்து 7700ன்னு சொல்கிறாங்க, இங்கே ஒரு பெருக்கல் குறி போட்டுக்கிட்டேன். ஒரு எண் 275, எக்ஸ் வந்து 275ன்னு வச்சுக்கலாம். ஒய்யை தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்போ எனக்கு ஒய் தேவை. அப்போது பெருக்கல்ல இருக்கிற 275 ஈக்குவல் டு என்ன பார்க்க போனால் வகுத்துலாம் மாறிடும். இப்போ இதை அடிக்க வேண்டியது தான். எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 5ஆம் வாய்ப்பில் அடிக்கலாம். ஏன்னா நமக்கு எந்த ஆர்டரும் இல்லை. ஆனால் இங்கே அடித்தா முழு எண் தான் வருது. ஸோ இங்கே 5ன்றதால நான் 5ஆம் வாய்ப்பை ட்ரை பண்ணுறேன். சரியா? முதல் 5ஆம் வாய்ப்பை ட்ரை பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ING 25, 27ல் 25 போனால் மீதி 2, பக்கத்தில் போட்டால் 25 வரும். ING 25. சூப்பர். இங்கே பாருங்கள், ஓரஞ்சு 5, 7ல் 5 போச்சுன்னா மீதி 2 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 27 வரும். 27ல் ING 25ன்னு வரும். மீதி இப்போது 27ல் 25 போனால் மீதி 2 இருக்கும், அப்படி போடுங்க. 4 5 20, அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். சூப்பர், அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஓர் 11 11, 5 11 55. மறுபடியும் இங்கே பாருங்கள், ஓரஞ்சு 5, இங்கே பாருங்களேன் 3 5 5. அடுத்தது 4 வந்து 5ஆம் வாய்ப்பில் வராது, ஒரு 0 போட்டு 40 மாற்றிக்கலாம். அப்படியே அந்த இது ஓகேவா? இப்போ 5 இப்போ 3 5 5ன்னு போட்டோம். அதுக்கடுத்து 4 இருக்குது, 4 5ஆம் வாய்ப்பில் வராது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கிற நம்பரோட சேர்த்துக்கணும். 40 வந்து 8 5 40ன்னு வரும். அப்போ 8 308. அவ்வளோதாங்க. ஓகேவா? ஆப்ஷன் 308 சி தான் சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ தான் சொல்லிட்டேன். இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சால் முடிஞ்சிருச்சு வேலை. கடற்கடன்னு போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இது அட்வான்ஸாக இருக்குது. இப்போ 2 எண்கள் கொடுத்தவங்க 3 எண்களாக கொடுப்பாங்க, பகா எண்கள்னு கொடுப்பாங்க, நம்பருக்கு பதிலாக XYன்னு கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் இன்னும் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் அடுத்த பகுதியாக பார்ப்போம். ஓகேவா? இதில் பார்த்த மாதிரி அதுலேயும் ஒரு 10 கணக்கு பார்த்தோன்னா இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் ஓமாசம்லாம் ஆன்சர் போட்டுருங்க.